ஜெயபுரத்து மன்னன் ஜெயசிம்மன் நல்ல பராக்கிரமசாலியாகவும் நியாயம் தவறாதவனாகவும் இருந்தான். அவனோட மனைவி சந்திரவதி. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு இந்துமதின்னு பெயரிட்டு செல்லமாவும் ஆண் பிள்ளையை போலவும் வளர்த்து வந்தாங்க. இந்துமதி சாதாரண படிப்போட நின்று விடாம அரச குமாரர்களுக்கான விட்போர் வாட்போர் இதிலெல்லாம் நல்ல தேர்ச்சி பெற்றான். அவள் வளர்ந்து திருமண வயது அடைஞ்சப்ப அவளோட பெற்றோர் அவளுக்கு விவாகம் செய்து வைக்க நினைச்சாங்க. அவங்களும் இதை பற்றி இந்துமதி கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவளோ, நான் விவாகம் செஞ்சுக்கிறதானா என்னை எந்த அரசகுமாரன் வாட்போரில் தோற்கடிக்கிறானோ அவனைத்தான் விவாகம் செஞ்சுக்குவ, இதை அறிவிச்சிடுங்கன்னு சொன்னான். அந்த அறிவிப்பை கேட்டதும் பல அரசகுமாரர்கள் இந்துமதியை மணக்கிறதுக்காக வந்தாங்க. அவள் அந்த நாட்டு மன்னனோட ஒரே மகள்ங்கிறனால அவளை மணந்துட்டோன்னா அந்த நாட்டுக்கும் தாமே அரசராகி விடலாங்கிற ஆசையில் தான் வந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவள் பெண் தானே, மிக எளிதாக வாட்போரில் அவளை தோற்கடிச்சிடலான்னு நினச்சிட்டாங்க. வாட்போர் புரிய அவங்க களத்தில் இறங்கினப்பத்தா இந்துமதியை வெல்லறது எளிதல்லங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. தினமும் ஒரு அரசகுமாரனோட வாட்போர்னு இந்துமதி ஏற்பாடு செஞ்சிருந்தா. அவளோட வாட்போர் புரிந்த அரசகுமாரர்கள் எல்லாருமே தோத்து போனாங்க. இந்த போட்டிகள் நடந்துட்டு இருக்கிறப்ப மரகதபுரி இளவரசன் மதனசேனன் மாறு வேடம் பூண்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்தா. வேடிக்கை பார்க்குற மக்களோட சேர்ந்து இந்துமதி வாள் சுத்துற முறைகளையும் தாக்குதல்களுக்கு கையாளுற வழிமுறைகளையும் கூர்ந்து கவனிச்சா. சில சமயங்களில் இந்துமதியோட அபார வாழ்வீச்சை பார்த்து சபாஷ்னு கத்துனா. அப்பெல்லாம் இந்துமதி திரும்பி பார்த்து அப்படி கத்துன ரசிகன் யாருன்னு பார்த்தா. மதனசேனன் இந்துமதியோட வாட்போர் முறைகளை எல்லாம் நல்லா பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரசகுமாரனா அவளோட போட்டியிடுறதுக்காக வந்தா. 2 பேருக்கும் வாட்போர் நடக்கிற நாளும் குறிப்பிடப்பட்டுச்சு. போட்டி மிகவும் கடுமையாகவே இருந்துச்சு. அப்போ இந்துமதி தன்னை எதிர்க்கிறவன் ரொம்பவுமே திறமை மிக்கவன்னு தெரிஞ்சிட்டா. அவனை தோற்கடிக்கிறதுக்காக தான் அதுவரை பயன்படுத்தாத ஒரு முறையை அவள் கையாள நினச்சப்ப மதனசேனன் வேறொரு முறையை கையாண்டு அவளோட வாளை தட்டிவிட்டா. அது அவளோட பிடியிலிருந்து நழுவி போய் கொஞ்சம் தூரத்தில் விழுந்துச்சு. இந்துமதி தோத்து போனான். அப்போ அவள் மதனசேனனை கூர்ந்து கவனிச்சு, நீ இதுக்கு முன்னாடி நான் மற்ற அரசகுமாரர்களோட வாட்போர் புரிஞ்சப்ப மக்களிடையே மாறு வேடத்தில் பார்வையாளனா அமர்ந்து வேடிக்கை பார்த்தவன் தானே. அப்போ சில சமயங்களில் சபாஷ்னு கத்தி எனக்கு பாராட்டுதல்களை தெரிவித்ததும் நீதானேன்னு கேட்டா. அதுக்கு மதனசேனன், ஆமாம், நீ மற்ற அரசகுமாரர்களோடு வாட்போர் புரிஞ்சப்ப ஒரு பார்வையாளனா மக்களோட சேர்ந்து நானும் ரசித்தேன்னு சொன்னான். அதை கேட்டதும் இந்துமதிக்கு அவன் வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிருச்சு. இந்துமதி மதனசேனனை பார்த்து, நான் உன்னை மணக்கிறது முறையல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு நீயே யூகிச்சுக்கோன்னு சொன்னான். மதனசேனனும், நீ சொல்கிறது சரிதான், நான் உன்னை மணக்கிறதும் முறையல்ல தான் அப்படின்னு சொல்லி அவளை அவன் வணங்கிட்டு தன்னோட நாட்டுக்கு திரும்பி போயிட்டா. ஜெயபுரத்து மன்னனும் ராணியும் தன்னோட மகள் சொன்னதை கேட்டு திகைச்சு போனாங்க. அவங்க, இந்துமதி தானே தன்னை வாட்போரில் வென்ற அரசகுமாரனை மணப்பதா சொன்னா, அதன்படி ஏற்பாடு செஞ்ச போட்டியில் அரசகுமாரனான மதனசேனன் அவனை தோற்கடிச்சிட்டானே, அப்படி இருந்தும் அவனை மணக்கிறது முறையில்லைன்னு எதுக்காக இந்துமதி சொல்லறா? அரசகுமாரனும் அவ சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு அவளை மரியாதையோடு வணங்கிட்டு போயிட்டானே, இது என்ன திடீர் திருப்பம், நமக்கு ஒன்றுமே புரியலையேன்னு குழம்பி தவிச்சாங்க. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, எனக்கு ஒரு சந்தேகம். இந்துமதி வாட்போரில் தனக்கு நிகர் யாரும் இல்லைன்னு நினச்சித்தானே தன்னை வாட்போரில் விளர அரசகுமாரனை மணப்பதா அறிவிச்சா. அவள் அரசகுமாரர்களை ஒருவர் பின் ஒருவராக தோற்கடித்ததால் அவளோட கர்வம் அதிகரித்து தான் இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் மதனசேனன் அவளை எதிர்த்து வாட்போர் புரிஞ்சு அவளை தோற்கடிச்சான். அப்படி இருந்தும் அவள் கர்வம் மேலிட்டால தானே அவனை மணக்கிறது முறையல்லன்னு அவனை நிராகரிச்சா. மதனசேனனும் அவள் ரொம்பவுமே கர்வம் பிடிச்சவன்னு நினச்சி அவளுக்கு பயந்து போய் அவள் சொல்வது தான் சரின்னு சொல்லி அவளை வணங்கிட்டு போனான். இதுக்கு காரணம் இந்துமதியோட கர்வம் தானே? இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு தக்க விடை தெரிந்திருந்தும் நீ சொல்லலேனா உன்னோட தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. அதுக்கு விக்ரமாதித்தனும், இந்துமதி கர்வம் பிடிச்சவ இல்லை, அவள் வாட்போரில் தன்னை வெல்லற அரசகுமாரனை மணப்பதான் அறிவிச்சா. ஆனால் அரசகுமாரன் மதனசேனன் அவளை வாட்போரில் தோற்கடிச்சோ அவனை மணப்பது முறையல்லன்னு சொல்லி மறுத்துட்டா. இது அவள் தான் கூறிய வாக்கை காப்பாற்றவில்லைன்னு ஆயிடாது. நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா உண்மை காரணம் தெரிய வரும். மதனசேனன் மற்ற அரசகுமாரர்களை போல நேரடியாக போட்டியில் கலந்துக்கல. முதல்ல அவன் மாறு வேஷத்தில் ஒரு பார்வையாளனா மக்களோட சேர்ந்திருந்து இந்துமதி கையாளுற முறைகளை எல்லாம் கவனித்து அதையெல்லாம் கற்றுட்டான்.
அதனால் மறைவாக அவன் ஒரு குரு கிட்ட கற்றது போல இதாகுது. குரு சீடனை மணக்கிறது முறையல்ல. மறைஞ்சிருந்து தன்னோட முறைகளை கற்ற மதனசேனன் தன்னோட சீடனும் தான் அவனோட குருன்னு இந்துமதி நினச்சித்தான் அவனை மணக்கிறது முறையல்லன்னு சொன்னான். மதனசேனனும் அவளோட எண்ணத்தை புரிஞ்சுட்டு அவளை தன் குருவா கருதி அவளை மரியாதையோட வணங்கிட்டு போனான். இது அவன் மேலே கொண்ட பயத்தால அல்ல, குரு பக்தியால தான். இந்துமதியோ கர்வம் கொண்டு அவனை மணக்க மறுக்கல. ஒரு குரு சீடனை மணக்கிறது முறையல்லன்னு நினச்சித்தா தன்னோட வாக்கையும் மீற துணிஞ்சா. இதுதான் உண்மையான காரணம்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனோட மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்து மேலே ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி தன்னோட தோளில் சுமந்துட்டு மீண்டும் நடக்க துவங்கினான்.